அதற்கு. தான் ஐம்புலனால் கண்டது என்றால் இந்த சிவபெருமான பொறிகள் வழியாக காணலாம், பொறிகள் வழியாக காணலாம் என்று சொன்னால் அது பொருத்தமுடையதா? காண முடியாது. பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன் இறைவனை கருவிகள் வழியாக காண முடியாது. தற்போதமுடைய ஆன்ம அறிவினாலே காண முடியாது. இந்த ரெண்டு இருந்தால் பெருமானை காண முடியாது. கருவிகள் வழியாக பெருமானை காண முடியாது. கருவிகள் வழியாக இறைவனை கண்டால் என்ன ஆகும்? அது அசத்து பொருள். கண்ணால் கண்டா அது எல்லாம் என்னது? அசத்து. நீங்கள் பெருமானை பார்த்துட்டிங்கன்னா அது அசத்து. அவன் தோன்றி நின்று ஒடுங்கிடுவான். சத்து பொருளை என்ன செய்ய முடியாது? கருவிகள் வழியாக காண முடியாது. அப்போ பாச ஞானத்தால் பார்க்க முடியாது. அப்போ பசு ஞானத்தால் பார்க்கலாமா அப்படின்னா தற்போதம் இருக்குது. தற்போதம் இருந்தாலும் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அதான் இங்கே சொல்கிறார். தான் ஐம்புலனால் கண்டது. ஐம்புலனால் கண்டது எது? அது ஒளிய கண்டது. எது ஒளிய? சிவம் ஒளிய ஐம்புலனால் மற்றதையெல்லாம் பார்க்கலாம். எதை பார்க்க முடியாது? சிவத்தை பார்க்கவே முடியாது. இது அடிப்படையாக சொன்ன செய்தி. அடிப்படையாகவே கருவிகள் வழியாக இறைவனை காண முடியாது. சிவம் ஒளிய மற்றவற்றை காணலாம். சிவமொழிய மற்றவற்றை காணலாம் என்று சொன்னால் அப்புறம் ஐம்புலனார், ஐம்புலன் இந்த கருவி என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. தாமார் ஆன்ம அறிவால் என்ன பயனு? ஒரு பயனும் இல்லை. அப்போது ஆன்ம அறிவினாலையும் பயனில்லை, கருவிகளாலும் பயனில்லை. எதற்கு? எதற்கு பயனில்லை? சிவத்தை காண்பதற்கு. சிவத்தை காண்பதற்கு. அப்போ சிவத்தை காணணும்னா எதை வழியாக காணணும்? அருளால் தான் காணணும். சிவஞானத்தால் தான் காணணும். சிவஞானம்னாலும் அருள்னாலும் ஒன்று தான். அப்போ திருவருள் ஒளிய சிவத்தை என்ன செய்ய முடியாது? கருவிகள் வழியாகவோ பசுஞானத்தினாலோ காண முடியாது என்று சொல்லுகிறார். அடுத்த பாடல்ல தாமே தரும் அவரை தம் வழியால் கருதலாமோ இவனார் அதற்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த பாடல் ஒத்த பாடல் தான். 66 பார்த்தோமா இல்லையா? வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர துஞ்சனோ போயினோ சொல்லுன்னு சொன்னாரா இல்லையா? அந்த கருத்தை ஒத்த பாடல் தான் இதுவும். என்னது? தாமே தரும் அவரை என்ன செய்வான்? அவனே கொடுப்பான். தன்னை தருவான். யாருக்கு தருவான்? நீதான் வேணும்னு கேட்டால் தான் தருவான். நாம் அவன் என்ன கேட்குறோம்? அதை தவிர மீதி எல்லாம் கேட்குறோம். இல்லை, பெருமான்கிட்ட போய் என்ன கேட்குறோம்? எத்தனை பேர் கேட்குறோம்? பெருமானே உன் திருவடிக்கு ஆளாகி நிற்கணும், உன்னை ஒழிய உறவு இல்லை. நம்ம என்ன செய்ய? உறவுகளை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? பெருமாட்டு அதானே கேட்குறோம். உண்மை அதுதான். நம்ம முதல்ல நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை தெரிஞ்சால் தான் சொல்யூஷன் தெரியும். நமக்கு பிரச்சனையே தெரியல, இல்லை இல்லைங்க நானெல்லாம் அப்படி இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகாது? அது பொருத்தமுடையதாக இருக்காது. அப்போ பெருமான்கிட்ட போய் என்ன கேட்குறோம்? அவனை தவிர மீதி எல்லாம் கேட்குறோம். அவனை தவிர மீதி எல்லாத்தையும் கேட்குறோம். ஆனால் என்ன கேட்கணும்? அவனை தவிர வேறு எதையும் கேட்கக்கூடாது. ஏன்னா எப்பவுமே ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அங்கே அந்த இடத்துல உச்சபட்சமாக எது கிடைக்குமோ அதை தான் கேட்கணும் இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு மாலுக்கு போகிறோம். நியூ இயர் அன்றைக்கி ஜனவரி 1 திருப்பத்தூரில் ஒரு மால் புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு கற்பனை வச்சுக்கோங்க, திருப்பத்தூரில் ஒரு பெரிய மால் ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லாமே அங்கே இருக்குது. ஜனவரி 1 போனால் அதில் எது வேணும்னாலும் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். எப்போங்க ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கேட்கக்கூடாது. ஒரு கற்பனை. உள்ளே போனால் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஃப்ரீ. அப்படின்னா நான் போய் ஒரு கர்ச்சீப் எடுத்துகிட்டு வருவேங்க சொல்லுவோமா? என்ன செய்வோம்? முதல்ல எத்தனை கடை இருக்குது லிஸ்ட்டை கொடுங்க, கடை லிஸ்ட்டை முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலையே காஸ்ட்லியாக டைமண்ட் ஜுவல்லரி ஏதாவது இருக்கா பாருங்கள்.
இருக்கிறதுலே எது காஸ்ட்லியாக இருக்குதோ அதை என்ன செய்வோம், அதை எடுக்கிறதுக்கு தான் முதல்ல தோணும் இல்லையா. அங்கே போய் ஒன்றும் இல்லாத 5 ரூபா 10 ரூபா பொருளையெல்லாம் தோணவே தோணாது இல்லையா. அப்போது ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுக்குறாருன்னா எதை கேட்போம், முதல்ல இருக்கிறதுலையே காஸ்ட்லியாக எது இருக்குதோ அதானே கேட்போம். அங்கே போய் ஒன்றுமே இல்லாத ஒரு பொருளை ஒருத்தன் வாங்கிட்டு வந்தானே அவனை என்ன சொல்லுவோம், பைத்தியக்காரே அவர்கிட்ட போய் இதை வாங்கிட்டு வந்திருக்கிற, அவர் எதை கேட்டாலும் கொடுத்துருப்பாரு, நீ போய் இதை வாங்கிட்டு வந்திருக்கிற சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா. அந்த பைத்தியக்காரன் நம்ம தான். பெருமான்கிட்ட போய் எதை கேட்குறோம், இதை வேணும் அதை வேணும், அவர் எவனாச்சும் வந்து என்ன கேட்பானான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவரு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பயம் போய் கேட்கறதில்ல இல்லையா. என்னது, பெருமானே உன்னை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம், உன்னை தவிர எனக்கு எதுவுமே வேண்டான்னு கேட்குறமான்னு கேட்டால் நீயும் வேணும். எப்படி கேட்போம், நீயும் வேணும் அப்படின்னாவே முடிஞ்சு போச்சு. இந்த வேணும் இழுத்தாவே முடிஞ்சுதுங்க, இல்லைன்னு அர்த்தம். கொடுக்கலாம் தான் அப்படின்னு என்ன அர்த்தம், கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம். ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்க, ஏங்க அதை கொஞ்சம் கொடுக்குறீங்களா, கொடுக்கலாம் தான் அப்படின்னு என்ன தான், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இல்லைன்னு சொல்ல போகிறோம். இல்லை என்பதற்கு ஒரு காரணம் என்னது, அது இழுத்தாவே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அது மாதிரி பெருமானே நீயும் வேண்டும் அப்படின்னு முடிஞ்சு போச்சு இல்லைங்களா. நம சிவாய சிவாய நம 5 எழுத்து. நம சிவாய உலகம் வேணும், சிவாய நம சிவமும் வேணும் உலகமும் வேணும். இதே சிக்கல் தான் இல்லையா. அது என்ன ஆகணும், அடுத்த நிலைக்கு வரணும். என்னது, சிவைய ஐயோ எனக்கு உலகம் வேண்டாம் சாமி வரணுமா இல்லையா, வரணும். படிமுறையில் தான் வரும். முதல்ல உலகமே போதுன்னு சொன்ன ஆள் இப்போ எங்கே வரான், உலகமும் வேணும் சிவம் வேணும் வரான்னு வந்து அந்த அவ்வளவில் மகிழ்க. ஏன்னா ஆன்மா படிமுறையில் தான் விளங்கும், தப்பில்லை. ஆனால் அடுத்த நிலை போகணும். என்னது, உலகம் வேண்டா சிவமே பெரும் திரு எய்திட்டிலேன் நின் திருவடிக்காம் பவமே அருளுகண்டா எம் பரம்பரனே என்று கேட்குறாரா இல்லையா. சிவமே பெரும் திரு, பெரிய செல்வம். உலகத்தில் மிகப்பெரிய செல்வம் எது, திருவடி தான். திருவடி தான், அதை விட ஒரு பெரிய செல்வம் இல்லை. ஆனால் நம்மளால் முடியுதா, கேட்க முடியுதா. ஏன், தித்திக்கும் பால் தாடும் கைக்கும் பித்தம் இருக்கு, பித்தம் இருக்கு. அதனால் நம்மளால் என்ன செய்ய முடியல, கேட்கணுங்க. கேட்கணும் எப்போ தெரியாது, இப்போ கேட்குற மாதிரி இல்லை, இப்போ கேட்குற மாதிரி இல்லை இல்லையா. எனவே தாமே தரும் அவரை, தாமே அவன் என்ன செய்கிறான், தானாக தன்னை தருவான். தானாக தன்னை தருபவனை தம் வழியால் கருதலாமோ. நீங்கள் முயற்சி பண்ணி சிவத்தை நான் பிடித்து விடுவேன், சிவத்தை பிடித்து விடுவேன் என்று நான் பூசை பண்ணால் சாமி வந்துடுவார், நான் பூசை பண்ணால் சாமி வந்துடுவார் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. அப்படியெல்லாம் பண்ணால் பூசை பண்ணால் வரமாட்டார், அப்படியெல்லாம் பண்ணால் வரமாட்டார். அவராக வரணும், அவராக வரணும் இல்லைங்களா. அப்போது நம் முயற்சி இல்லை, நாம் முயன்றால் நடப்பதில்லை. இப்போ நடக்கிறதெல்லாம் யாரோடது, அவர் அதை நினைப்பதினாடு, அவருடைய சங்கற்பத்தினாடு இது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த கணம் இது நிகழ்ந்து கொண்டு இருக்குன்னா யாருடைய விருப்பம், என்னுடைய விருப்பம் இல்லை, உங்கள் விருப்பமும் இல்லை. நான் விரும்பி வந்து இங்கே உட்கார முடியாது, நீங்கள் விரும்பி வந்தீங்க உட்கார முடியாது. இது யார் செய்கிறாரு, அவர் செய்கிறார். அவர் விரும்பியதாலே இது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதே அன்றி நம்ம விருப்பத்துக்கு இங்கே ஒரு வேலையும் கிடையாது இல்லைங்களா. விரும்பி இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும், நான் விரும்பினதெல்லாம் நடக்கணும்னா எவ்வளவு என்னென்னமோ நடந்திருக்கணுமா இல்லையா. நான் 1000 நேரம் விரும்பி இருக்கிறேன், எல்லாமா நடந்தது இல்லையா. அப்போது அது திருவருள் சம்மதம் இருந்தால் தான் நடக்கும். நீங்களும் கேட்கணும்னு வச்சுக்கோங்க, நான் இப்படி வச்சுக்குவோம். நான் பேசணும்னு நினச்சா நான் எங்கே பேசணும்னு நினச்சிருப்பேன், எங்கெங்கேயோ பேசணும்னு நினச்சேன், அங்கெல்லாம் போய் பேசியிருக்கணுமா இல்லையா, பேசியிருக்கணும். அப்படியெல்லாம் பேசலை. ஏன்னா திருப்பத்தூர் தான் எனக்கு பெருமாள் விதிச்சிருக்கிறார். உங்களுக்கு உங்களுடையெல்லாம் வந்து கேட்கணும், நான் யார்கிட்டையெல்லாம் கேட்கணும்னு நினச்சேன், யார்கிட்டையெல்லாம் கேட்கணும்னு நினச்சேன், அது அவதான் விதிச்சிருக்கிறார் இல்லையா. அது எதுவாகினும், அது உயர்ந்ததாக இருக்கலாம் குறைந்ததாக இருக்கு, எதுவாகினும் இந்த கணம் என்ன செஞ்சுருக்கிறாரு, இங்கே பேசணும்னு எனக்கு விதிச்சிருக்கிறாரு, உங்களுக்கு கேட்கணும்னு விதிச்சிருக்கிறாரு. இது
நம்ம விருப்பு வெறுப்புகள் அங்கே வேலை இல்லை இல்லையா. அது திருவருள் சம்மதம். இது ஒவ்வொரு கணமும் வாழ்க்கையில் இதுதான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நம் முயற்சியினாலே என்ன ஆவதில்லை, என் செயலாவது யாதொன்றுமில்லை நின் செயலே என்று நினதருளாலே உணரின் என் செயலே காண்கிறேன். எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. நின் செயலே என்று உணரணும். அது உணர்றதுக்கு என்ன வேணும்? நினதருளாலே உணரின். அது நின் செயல்னு உணர்வதற்கு என்ன வேணும்? அதுக்கு அருள் வேணும். இல்லைன்னா உணர முடியாது. என் செயலாவது யாதொன்றுமில்லை நின் செயலே என்று நினதருளாலே உணரின் என் செயலே காண்கிறேன். என் செயல் காணாமல் இருக்கணும்னா உன் செயல்னு அறியணும். உன் செயல்னு அறிவதற்கு என்ன வேணும்? உனது அருள் வேணும். அந்த அருளும் இல்லை. அதனால் நின் செயல் தெரியல. என்ன செய்யுது? எல்லாம் என் செயலாக தெரியுது. எல்லாமே என் செயலாக தெரிகிறது. எனவே தாமே தரும் அவரை தம் வழியால் கருதலாமோ கருதக்கூடாதுங்கிறது கருத்து. கருதலாமோனா என்ன கேள்வி? கருதக்கூடாது. யார்? அதற்கு இவனார்? நீ யார்? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாயா? இறைவன் தருவதை இறைவன் செய்வதை நான் செய்வதாக கருதக்கூடிய அந்த நினைப்பு என்னது? ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படி கருதுதல் முறையாகாது என்று சொல்லுகிறார். சரி, அடுத்த அதிகாரம் இன்புறு நிலை. 8. எப்பவுமே 8 என்பது சிறப்பு. 8 என்பது சிறப்பு. சொல்லுங்கம்மா. 8ஆம் அதிகாரம். சரிங்களா? இன்புறு நிலை. எப்பவுமே 8 என்பது ஒரு தனிச்சிறப்பு உண்டு இல்லைங்களா. 8ஆம் நூற்பா, 8வது நூற்பா திருவாசகம் என்று 8னோடு 2ம் அரியேனையே பட்டி மண்டபம் ஏற்றினை 8னோடு 2ம் அரியேனையன். 8னா என்னது? அகரம். தமிழ் எழுத்துக்களில் 8 என்பது ஆங்கிற எழுத்து 8 குறிக்கும். அகரம் என்பது எதை குறிக்கும்? சிவத்தை குறிக்கும். அகரம் என்பது அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகழலிறை நிற்கும் நிறைந்து. திருவருட்பயணம் அப்படி தான் ஆரம்பிக்கிறார். இல்லை, 8 என்பது எப்பவுமே ஒரு தனிச்சிறப்பு உடையது. அதனால தான் நிறைய பேர் 8 ஆகாதுன்றான். ஏன் ஆகாது? சிவம் அது எல்லாராலையும் எட்ட முடியாது. எல்லாரையும் எட்ட முடியாதனால 8 எவனும் எட்டுறதில்லை. புரியுதுங்களா? நமக்கு 8 ரொம்ப அருமையான நம்பர். எட்டாதது 8. ஏன்னா 8க்கு வந்ததுன்னா விட்டா பிடிக்காது. சும்மா ஜோதிடம்லாம் எனக்கு தெரியாது, சும்மா தெரிஞ்சது சொல்கிறேன். அஷ்டமியில் ஒன்று உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களை விட்டு போகாது. சரியாக தெரியாத ஜோதிடம் தெரிஞ்சுருந்தால் சொல்லுங்கள். நான் பாட்டுக்கு தப்பாக இருந்து எங்கேயா சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஷ்டமியில் ஒன்று வந்துச்சுன்னா உங்களை விட்டு போகாது. ஆமாம். ஏன்னா அது 8 என்பது எதை குறிக்குது? சிவம் உங்களை வந்து பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் அதை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. முடிஞ்சுது, எல்லாமே முடிஞ்சுது. அப்போ அதை பிடிக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக பிடிக்கணும். நமக்கு 8 தான் சிறந்த நம்பர். சரிங்களா? சரி, ஜோதிடமெல்லாம் நமக்கு தெரியாது, தப்பு இருந்தால் திருத்திக்குங்க. இன்புறு நிலை. அப்போ 6ல் உபதேசம் பெற்ற ஆன்மா, 7ல் அறிவு விளக்கம் பெற்ற நிலையில் அது சீவன்முத்த நிலையை எய்தி திருவருளோடு அழுந்தி நிற்கின்ற நிலை. சிவத்தோடு ஒன்றி இன்பத்தை துய்த்து கொண்டிருக்கிற நிலை. பாருங்க, 8 இன்புறு நிலை. இது பார்த்திங்கன்னா நமக்கு சிவப்பிரகாசத்தில் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம், தசகாரியம் நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்துருக்குறோம். தத்துவ ரூபம், தரிசனம், சுத்தி. ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம ரூபம், தரிசனம், சுத்தி. சிவரூபம், தரிசனம், யோகம், போகம், 10 காரியம். இந்த 10 3ஆக சொல்லலாம். ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம். ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி,
ஆன்மலாபம். சிவபிரகாசத்தில் சொல்கிறார் இதை 71வது பாட்டு. தேசுர மருவும் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி ஆசிலா ஆன்மலாபம் ஆக 3 ஆகும். தேசுர மருவும் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி ஆசிலா ஆன்ம லாபம் ஆகும். 3 என்னது? தரிசனம் சுத்தி லாபம் 3 பாசமது அகல ஞானம் பற்றல் தரிசனம். பாசம் நீங்கி சிவத்தை பெறுவதற்கு என்ன பேர்? தரிசனம்னு பேர், ஆன்ம தரிசனம். நான் சிவபிரகாசம் பாட்டு சொல்லிட்டு இருக்கிறேன், திருவருட்பயனில் இந்த பாட்டு சிவபிரகாசில் 71வது பாட்டு. சரியா? அது தரிசனம்னு பேர். தான் பணியை நீத்தல். ரொம்ப அழகாக உமாபதி சிவத்தை இந்த ஒரு வரிக்கு சிவபிரகாசத்தை உழுந்து வணங்கணும். தன் பணியை நீத்தல். தன் பணியை நீத்தல் என்னது? தற்போதம் கெடுறது. தற்போதம் கெடுறது. அங்கே பாட்டில் என்னென்னு எழுதிட்டாரு? தான் பணியை நீத்தல்னு எழுதுறார். தன் பணியை நீத்தலுக்கு போல என்ன செஞ்சிட்டாரு? தான் பணியை நீத்தல்னு எழுதுறார். உரையாசிரியர் எழுதுறாரு. ரொம்ப கஷ்டங்க எது? தற்போதத்தை விடுறது. அதனால் பாட்டை நீட்டினார். தன் பணியை என்னென்னு செய்கிறாரு? தான் விடவே முடியாதுயா, ரொம்ப கஷ்டம். தற்போதத்தை விடவே முடியாது. தன் பணியை நீட்டினார். என்ன நீட்டினார்? தான் பணியை நீட்டல். காரணம், ரொம்ப கஷ்டமான வேலை தற்போதத்தை விடுறது. அதனால் நீட்டி எழுதியிருக்கிறாராம். தான் பணியை நீட்டல் சுத்தி ஏசில் நேயத்து அழுந்தல் லாபம். திருவள்ளுவர் அழிந்து நின்னா அதுக்கு என்ன பேர்? லாபம்னு பேர், ஆன்ம லாபம். அப்போ 6வது அதிகாரம் ஆன்ம தரிசனம், 7 ஆன்ம சுத்தி, 8 ஆன்ம லாபம். இங்கே வந்தாச்சு. இப்போ இதில் திருவருட்பயனில் 6வது அதிகாரம் இது அறியும் நெறி. இது ஆன்ம தரிசனம். ஆன்ம தரிசனம். 7 ஆன்ம சுத்தி. 7 ஆன்ம சுத்தி, 8 ஆன்ம லாபம். இன்புறு நிலை என்பது ஆன்ம லாபம் என்று வைத்துக்கணும். 3 அதிகரணத்தை அந்த 3 சிவபிரகாசத்தை கொண்டு வந்து இங்கே பொருத்தி காட்டுறார். சரி, இப்போ பாருங்கள் 71. இந்த இன்புறுவார் ஐயா, அது ரொம்ப விரிவாக பேசணுங்கய்யா. நான் அப்படியே அதை வச்சுக்கங்க. அது ஆன்மலாபம். அதை 10 எழுதி தரிசனத்தில் சுத்தி நிகழும், சுத்தியில் லாபம் நிகழும், அப்படியே விரிஞ்சு போகணும். இது ஏற்கனவே போன தொகுப்பில் நடத்தியிருக்கிறோம். 8ஆம் நூறுபா வரும்போது அது விரித்து பார்த்துக்கலாம். அப்படியே வைத்துங்க. அது 2ஆக பிரிக்கணும் அதை. எனவே இந்த முத்து இன்பத்தை நுகர்கின்ற சீவன் முத்தர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த பாட்டு ஏற்கனவே சொன்ன பாட்டுக்கு இதுவும் ஒத்தது தான். இன்புறுவார் துன்பார் இருளில் எழும் சுடரின் பின் புகுவார் முன் புகுவார் பின். இன்புறுவார் துன்பார் இருளில் எழும் சுடரின் பின் புகுவார் முன் புகுவார் பின். 2ஆக பிரிச்சுக்குங்க. துன்பார் இருளில் எழும் சுடரின் முன் புகுவார். துன்பார் இருளில் எழும் சுடரின் முன் புகுவார். துன்பம் வேணுங்கிறவன் இருட்டில் ஒளிக்கு முன்னாடி போவான். இன்பார் இருளில் எழும் சுடரின் பின் புகுவார். இன்பம் வேணும்னா பின்னாடி போ, துன்பம் வேணும்னா முன்னாடி போ. எதுல? இருட்டில் இருக்கும்போத ஒளிக்கு. ஒரே ஆள் இருட்டில் தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு போகிறாரு. ஒருத்தன் பின்னாடி போகிறான், ஒருத்தன் முன்னாடி போகிறான். முன்னாடி போகிறவன் துன்பப்படுவான், பின்னாடி போகிறவன் இன்பப்படுவான். இதே பாட்டு எங்கே கேட்டீங்க? உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்கை அருளார் நிலை. அது இதுவும் ஒன்று தான்.
சரியா? இது எத்தனாவது பாட்டு? அது 68. 58. போராதே ஒன்றையும் உற்று உணராதே நீ முந்தி பாராதே பார்த்ததனை பார். முந்தி பாராதே, எதை செஞ்சாலும் முந்திட்டு வராத, அடங்கு, கொஞ்சம் அடங்கு. ஒன்றையும் போராதே, ஒன்றையும் ஒரு நான் செஞ்சேன்னு முன்னாடி வராத. எங்கே நிற்கணும்? பின்னாடி நில்லு, பின்னாடி நில்லு. இப்போ 58, 68, 71 மூணு என்னது? ஒரே கருத்து, ஒரே கருத்து. இப்போ ஒரே கருத்துடைய பாட்டை 3 தடவை ஏன் சொல்லணும்? கூறியது கூறல் குற்றம், கூறியது கூறல் குற்றம். அப்போது 3 தடவை ஏன் சொல்லணும்? ஆறாவது அதிகாரம் என்ன அதிகாரம்? உபதேசம். 6 உபதேசம், 7 சாதனை, 8 பயன். 6 உபதேசம், 7 சாதனை, 8 பயன். இப்போ பாருங்கள், உபதேசம் கட்டளை வாக்கியம். குருநாதர் சொல்வார், ஓராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே நீ முந்தி பாராதே பார்த்ததனை பார். இது உபதேசம். முன்னிலை வாக்கியம். குருநாதன் மாணவனுக்கு சொல்வது, ஏய் முந்தி போவாத, திருவருள் வேணும்னா அடங்கு, திருவருள் வேணும்னா அடங்கு என்று சொல்வது உபதேசம். இப்போ இது யாருக்கு? முன்னிலை வாக்கியம். முன்னிலை வாக்கியம்னா என்னது? ஆசிரியர் மாணவனுக்கு செய்கிற உபதேசம். ரெண்டாவது என்னது? சாதனை. 7வது அதிகாரம் சாதனை. சாதனை யார்? சாதனை செய்யும் போத தனக்குத்தானே சொல்லிக்கணும். கேட்டதை என்ன செய்யணும்? பயிற்சி பண்ணணுமா இல்லையா? குருநாதர் உபதேசம் பண்ணிட்டாரு, அதை என்ன செய்யணுவேன்? பயிற்சி பண்ணணும். என்னன்னு சொல்லி பாயணும்? உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின்னிற்கை அருளார்களே. நம்ம முன்னாடி போகக்கூடாது, எங்கே போனாலும் நமக்கு அறிவு போகக்கூடாதுன்னு இவன் என்ன செய்யணும்? பயிற்சி பண்ணணும். எங்கே போனாலும் முன்னாடி போவோம், போவாதான்னு என்ன செய்யணும்? அதை இழுத்து திருவருள் என்ன பண்ணாலும் வாயை திறக்காத, இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும். என்ன செய்யணும்? ஒரு தடவை வராது, ஒவ்வொரு தடவையும் இது முந்தி போவோம். என்ன செய்யணும்? சொல்லி பயிற்சி பண்ணணும். இது தன்மை. முதல் சொன்னது முன்னிலை, இது தன்மை. தனக்கு தானே சொல்லிக்கிறது. கேட்ட உபதேசத்தை பயிற்சி செய்வது சாதனை. இது என்னது? சாதனை செஞ்சு பயன் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? இது பயன். இன்புறுவார் பின்புகுவார், துன்புறுவார் முன்புகுவார். இப்போ ஒரே கருத்து 3 இடத்துல எப்படி வைக்க சொல்லுங்க? முதல்ல உபதேசம், சாதனை, பயன். இப்போ இன்புறுவார் இருளில் எழும் சுடரின் பின்புகுவார், துன்பார் இருளில் எழும் சுடரின் முன்புகுவார் என்று இதை காட்டுகிறார். 58 உபதேசம். தலைப்பே அதுதானே, அதிகாரமே அதுதானே, உபதேசம்தான். 7வது அதிகாரம் சாதனை. சாதனையில் தன்மை, அது முன்னிலை. முன்னிலை என்பது ஆசிரியன் முன்னிலையில் மாணவனுக்கு உபதேசம் நடக்குது, அது முன்னிலை. இது தன்மை. தன்மை என்பது தனக்குத்தானே சொல்லுகிறது. இது படற்கை, பயன். பயன் விளைகிற போது அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்படி பெருமானோடு இந்த ஆன்மா எப்படி இருக்கணும்? 2 அடங்கி நின்று அறியணும். அப்படி அறிகிற போது எப்படி இருப்பாங்க அப்படின்னா அடுத்த பாடு சொல்ற, இருவர் மடந்தையர்க்கு என் பயன் இன்பு உண்டாம்
ஒருவன் ஒருத்தி உரின் இருவர் மடந்தையர்க்கு என்பயன் இன்பு உண்டாம் ஒருவன் ஒருத்தி உரின். அதாவது பரமான்மா சீவான்மா, பரமான்மா சீவான்மா. இப்போது ஒவ்வொரு சமயமும் என்ன சொல்லுது, ரொம்ப அத்துவிதம் படிச்சுமா இல்லையா? அத்துவிதம் ஒன்றாய் உடனாய் வேறாய். ஒன்றாய் சொன்னவர் யார்? சங்கரர். என்ன சொன்னார்? ஒன்று. பரமான்மா சீவான்மா வேறல்ல ஒன்று. எது போல? பொன்னும் அணிகலனும் போல. பொன்னும் அணிகலனும் போல பரமான்மாவும் சீவான்மாவும் ஒன்று சொன்னவர் சங்கரர். ஒன்றும் இல்லைங்க, வேற. இது வேற அது வேற சொன்னவர் யார்? மாத்துவர். எது போல? இரவும் பகலும் போல, ஒளியும் இருளும் போல. ஒளியும் இருளும் போல பரமான்மா வேறு சீவான்மா வேறு சொன்னவர் மாத்துவர். ராமானுஜர் ஒரு விதத்தில் ஒன்று ஒரு விதத்தில் வேறு உடனாய் சொன்னார். அதுக்கு உதாரணம் என்ன சொன்னார்? சொல்லும் பொருளும் போல அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இப்போது சங்கரர் சொன்னது பரமான்மாவும் சீமான்மாவும் ஒன்று அப்படின்னு சொன்னால், ரெண்டு ஒன்றுன்னு சொன்னால் கலப்பதினாலே பயன் என்ன? முத்தின என்ன? இன்பத்தை நுகர்தல். இன்பத்தை நுகர்தல். இப்போ இன்பத்தை நுகரணும்னு சொன்னால் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், வாங்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா இல்லையா? அப்போ தானே இன்பம். எல்லாமே கொடுக்குற ஆள், எல்லாமே வாங்குற ஆள். அப்படி இருந்தால் அங்கே என்ன இன்பம் இருக்கும்? இப்படி வச்சுக்குவோம், எல்லாருமே ஆசிரியர் அப்படின்னு என்ன ஆகும்? வேலைக்கு ஆகாது. சரி, எல்லாருமே மாணவர், அது வேலைக்கு ஆகாது. ஒரு ஆள் சொல்லணும், ஒரு ஆள் கேட்கணும். கேட்குறதுக்கும் ஆள் வேணும், சொல்கிறதுக்கும் ஆள் வேணுமா இல்லையா? அப்போ இன்பம்னு சொன்னால் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், வாங்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா இல்லையா? முத்தி என்பது என்ன? இன்பத்தை துய்த்து கொண்டு இருத்தல். பரமான்மா சீவான்மா ரெண்டும் ஒன்றுன்னு சொன்னால் ரெண்டும் கூடி என்னத்தையா இன்பத்தை காணப்போகுதே? இருவர் மடந்தையர், ரெண்டு பெண்கள் கூடி என்ன சுகத்தை காண முடியும்? அப்போ எப்படி இருக்கணும்? ஒரு தலைவனும் தலைவியும் கூடினாதான் இன்பம் இல்லையா? ரெண்டு பேர் தலைவி கூடினா என்ன இன்பம் வரப்போகுது? ஒரு இன்பமும் வராது. அப்போ இன்பம் சொன்னால் ஒரு ஆடவன் ஒரு பெண்டிற்கு கூடணும் இல்லையா? அப்போ இவருக்கும் அவருக்கும் என்ன இருக்கணும்? வேறுபாடு இருக்கணும். ரெண்டு ஒன்றா இருந்தால் கூடுவதனாலே பயன் இல்லை. பரமான்மாவும் சீவான்மாவும் ஒன்றுன்னு சொல்லிட்டா அது பரமான்மா சீவான்மாவுக்கு என்னத்தை கொடுக்க போகுது? ஏன்னா பரமான்மாட்ட என்ன இருக்குதோ அது சீவான்மாட்டையும் இருக்கும். இங்கே அங்கே போனதுக்கப்புறம் அவர் என்னத்தை கொடுக்க போகிறார், இவர் என்னத்தை வாங்க போகிறாரு? அவர் இன்பத்தை கொடுப்பார்னா இவர்கிட்ட இன்பம் இல்லையா? ரெண்டும் ஒன்று தான். ஒரு லட்டில் பூந்தி இருக்குது, 4 பூந்தியை சேர்த்துனாலும் இந்த பூந்தி அந்த பூந்திக்கு இன்பத்தை கொடுக்குன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் ஒரே பூந்தி தாயா இல்லையா? பரமான்மாவும் அதுதான், சீவான்மாவும் அதுதான். ரெண்டும் கூடுது, என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ அது முத்தின்னு எப்படி சொல்லுவீங்க? அது முத்தி ஆகாது. அதாங்க சொல்ல, இருவர் மடந்தையர்க்கு என் பயன். என்ன பயன்? இப்போ பயன் எது? ஒருவன் ஒருத்தி உரின். ஒருவன் ஒரு தலைவன் இருக்கணும், தலைவி இருக்கணும், ரெண்டு பேரும் கூடினா என்ன ஆகும்? இன்பம் பிறக்கும். இன்பம் பிறக்கும். அப்போ முத்தியில் பேரின்பத்தை தருவதற்கு சிவம் வேண்டும், பேரின்பத்தை நுகர்வதற்கு உயிர் வேண்டும். இந்த ரெண்டும் கூடினாதான் முத்தி. புரியுதா? அப்போ ஒருவன் ஒருத்தி உரி என்பது என்னது? ஒருவன் என்பது பெருமான், ஒருத்தி என்பது ஆன்மா. அப்போ ரெண்டும் கூடினா இன்பம் வரும். இப்போது இதை கொஞ்சம் கவனமான இடம். சைவ சித்தாந்தத்தில் நாயகன் நாயகி பாவம் கிடையாது. நாயகன் நாயகி பாவம் கிடையாது. வைணவத்தில் உண்டு. வைணவத்தில் என்ன உண்டு? நாயகன் நாயகி பாவம் உண்டு. யார்? அந்த வாசுதேவன். அவன் யார்? அவன் நாயகன். ஆன்மாக்கள்லாம் நாயகி.
சரிங்களா? இப்போ ஆண்டாள் பாசுரம் இருக்கா இல்லையா? மார்கழி மாதம் ஆண்டாளுடைய திருப்பாவை. நம்ம என்ன பாடுவோம்? திருவம்பாவை பாடுவோம். அங்கே திருப்பாவையில் ஆண்டாள் வாசுதேவனை தன் கணவனாக நினைத்து பாடுவாள் இல்லையா? யார்? இப்போ வாசுதேவனோட கூடுறது தான் இன்பம்னு யார் பாடுவா? ஆண்டாள் பாடுவா. இங்கே திருப்பாவையில் திருவம்பாவையில் எங்கொங்கை நின்னன்பர் அல்லாதோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க அங்கு அப்பரிசே நல்குதியேல் எங்களில் ஞாயிறு எமக்கேளோ அன்னவரே எம்கணவர் ஆவார் அவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய். இப்போது உன்னுடைய அடியார் எனக்கு கணவனாக வேணுங்கிறதான் திருவம்பாவை. அங்கே பெருமாளே கணவனாக வரணுங்கிறது திருப்பாவை. அடியார் கணவனாக வரணும்னு சொன்னால் சைவம், இறைவனே கணவனாக வரணும்னு சொன்னால் வைணவம். என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டால், சைவத்தில் நாயகன் நாயகி பாவம் கிடையாது. முத்தியில் நம்ம சில இடத்துல இப்போ நாம் ஏற்கனவே சொன்னேன் ஒரு பாட்டு, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனருக்கு மன்னம் கேட்டால் சொன்ன மாதிரி, அதெல்லாம் என்னது ஒருபடை ஓமை. அந்த முத்தி இன்பத்தை புரிவதற்காக சொல்வதே அன்றி நாயகன் நாயகி பாவம் சைவத்தில் கிடையாது. தலைவன் தலைவி எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் ஆண்டான், நாம் அடிமை. நம்ம அடிமை வழியே அவனுக்கு என்ன கிடையாது? தலைவன் தலைவி பாவம் நம்மகிட்ட கிடையாது. அதை நீங்கள் திருப்பாவைக்கும் திருவம்பாவைக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ அது இங்கே அடுத்த கேள்வி இதில் வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவன் ஒருத்தி உரின் என்று சொன்னால், தலைவன் தலைவி கூடினார்கள் என்று சொன்னால், தலைவிக்கு தலைவனால் இன்பம் உண்டு என்று சொல்வது போல தலைவனுக்கும் தலைவியால் இன்பம் உண்டு. உண்டா இல்லையா? சிற்றின்பத்தில் இன்பம் யாருக்கு? ரெண்டு பேருக்கும் தான் இன்பம். தலைவனுக்கு தலைவியால் இன்பம், தலைவிக்கு தலைவனால் இன்பம். எனவே ஒருவன் ஒருத்தி உரின் என்று சொன்னால் ஆன்மாக்களோடு கூடுவதினால ஆன்மாவுக்கு இன்பம், ஆன்மாக்களோடு சிவம் கூடுவதினால ஆன்மாவுக்கு இன்பம் உண்டு என்பது போல சிவத்துக்கும் இன்பம் உண்டோ? சிவத்துக்கும் இன்பம் உண்டோ அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆன்மாக்களோடு கூடுவதினால சிவத்திற்கு இன்பமே இல்லை. அது அவன் கருணையினாலே செய்கிறான். நமக்கு இன்பத்தை கொடுப்பது அவனுடைய கருணையை அன்றி ஆன்மாக்களோடு கூடியே ஆகணும். ஆன்மாக்களோடு கூடினால்தான் சிவத்துக்கு இன்பமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஆன்மாவுக்கு சிவத்தோடு கூடினால்தான் இன்பம். இது ரொம்ப நுட்பமான இடம். இந்த பாட்டில் அந்த தடை எழுப்பி அடுத்த பாட்டு சொல்வார். இன்பு அதனை எய்துவார்க்கு ஈயும் அவர்க்குருவம் இன்பகணம் ஆதலினால் இல். இன்பு அதனை எய்துவார்க்கு ஈயும், எய்துவார்க்கு இன்பு அதனை ஈயும். தன்னை நாடி வந்த உயிர்களுக்கு பேரின்பத்தை இறைவன் கொடுப்பான், பேரின்பத்தை இறைவன் கொடுப்பான். அப்போ அவனுக்கு ஏதாவது இன்பம் உண்டா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு இன்பு இல். அவனுக்கு இன்பம் அதனால் இல்லை. ஏன்? அவன் இன்பகணன், அவன் இன்ப வடிவினன். இறைவனுடைய எண்குணங்கள் ஒன்று என்னது? இன்ப வடிவினன். அவனோடு கூடுவதனால் அவனுக்கு இன்பம் ஒன்றும் இல்லை. அப்போ அவன் இன்ப வடிவமே அவன்தான். அவனை துய்ப்பதினால தான் இன்பமே ஒழிய அவனுக்கு நம்மால் ஒரு இன்பமும் இல்லை. காரணம், நாயகன் நாயகி கிடையாது. அப்போ அங்கே சொன்னது ஒருபடை ஓமை, கலப்பு. ஒரு தலைவனும் தலைவியும் கலப்பது போல ஆன்மாக்கள் சிவத்தோடு கலக்கும் என்பதற்கு ஒருபடை ஓமையே அன்றி அது என்ன ஆகாது? அவனுக்கும் நமக்கு இன்பம் உண்டான்னு கேட்டால் இல்லை. காரணம், அவன் இன்ப வடிவினன், அவன் இன்ப வடிவினன் என்று காட்டுகிறார். இன்பு அதனை எய்துவார்க்கு ஈயும் அவர்க்குருவம் இன்பகணம் ஆதலினால் இல். அப்போது இந்த உயிர் இறைவனோடு கூடுகின்ற நிலை எவ்வாறு என்பதற்கு அடுத்த பாட்டில் சொல்கிறார்.
தாடலை போலும் கூடி அவை தான் நிகழா வேற்றின்பக் கூடலை நீ ஏகமென கொள். தாடலை போலும் கூடி அவை தான் நிகழா வேற்றின்பக் கூடலை நீ ஏகமென கொள். அருமையான ஒரு சொல். தாடலை என்ற ஒரு சொல். தாடலை என்ற ஒரு சொல். தாடலை என்ற சொல்லு தாள் கூட்டல் தலை என்று நிற்கும். ரெண்டு சொல்லு. இது ஒரு சொல்லு, இது ஒரு சொல்லு. இது ஒரு பொருள், இது ஒரு பொருள். தாள் என்பது திருவடி, தலை என்பது நம்முடைய தலை. இந்த இரண்டு பொருள்கள் கூடி எப்படி நிற்குது? ஒன்றாய் நிற்கிறது. ரெண்டு பொருள் கூடி ஒன்றாய் நிற்கிறது. அதாவது இறைவனது திருவடியும் உயிர்களது தலையும் எப்படி இருக்குது? பொருந்தி நிற்குது. இறைவன் திருவடி எங்கே வச்சிருக்கிறாரு? தலை மேலே வச்சிருக்கிறார். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அப்படி அந்த திருவடி தலைமேல் இருக்கிற போது எப்படி இருக்குதான்? ஒரே பொருளாக தெரியுது. தலையும் காலும் எப்படி தெரியுது? ஒன்றா தெரியுது. பிரிக்கவே முடியல. சொல்லிலையும் பிரியல, பொருளையும் பிரியல. சொல்லிலையும் பிரியல, பொருளையும் பிரியல. இது போல தாடலை என்ற சொல்லும் பொருளும் பிரியாதிருப்பது போல ஆன்மாக்கள் சிவத்தோடு கூடி நிற்கணும். சிவத்தோடு கூடி நிற்கணும். எப்படி? ரெண்டு பொருள். எது? சிவமும் ஆன்மாவும் ரெண்டு பொருள் கலந்தா எப்படி தெரியணும்? ஒரே பொருள் தான் தெரியணும். ரெண்டு பொருள் தெரியக்கூடாது. சிவன் தனியாக தெரிஞ்சிருது, ஆன்மா தனியாக தெரியுதுன்னா அது என்ன ஆகாது? முத்தி ஆகாது. முத்தி ஆகாது. முத்தியில் என்ன தெரியணும்? ஒரே பொருள் தான் தெரியணும். ஒரே பொருள் தான் தெரியணும். அப்படிப்பட்ட அந்த கூடல், அப்படிப்பட்ட கூடல், அந்த கூடல் என்ன கூடல்? இன்பக்கூடல். அந்த கூடல் இன்பக்கூடல். ஆன்மா சிவத்தோடு கூடினால் அங்கே என்ன நிகழும்? பேரின்பம் விளையும். பேரின்பம் விளையும். பேரின்பம் விளையும். எனவே இன்பக்கூடலை ஏகமென, ஏகம் என்பது அத்துவிதம், ஏகம் என்பது அத்துவிதம். ஏகமென நீ கொள், ஏகமென நீ கொள். அப்போ அத்துவித நிலையிலே ஆன்மா சிவத்தோடு கலந்து நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இது பாருங்கள், ரொம்ப அருமையாக ஆசிரியர் பெருமகனார் உரையில் சொல்கிறாரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, தாடலை போன்ற கூடல், இது ஒரு கூடல். ரெண்டு, தான் நிகழா கூடல். மூணு, இன்பக்கூடல். நாலு, ஏகக்கூடல். பெருமானோடு கூடுகிற போது 4 கூடல் சொல்கிறார் இந்த ஒரே பாட்டில். தாடலை போன்ற கூடல். தாடலை போன்ற கூடல்னா ரெண்டு பொருள் கூடுவது, ரெண்டு பொருளே கூடுவது தாடலை போன்ற கூடல். அது எப்படி இருக்கிறது? தான் நிகழா கூடல். ரெண்டு கூடினாலும் அங்கே என்ன தெரியக்கூடாது? தற்போதம் தெரியக்கூடாது. ஆன்மான்ற ஒன்று தெரியக்கூடாது. ஆன்மா எப்படி கூடணும்? தற்போதம் இல்லாமல் சிவத்தில் கூடி நிற்கணும். தான் என்ற ஒரு பொருள் தோன்றாமல் சிவத்தில் ஆன்மா எப்படி இருக்கணும்? அடங்கி நிற்கணும். அது என்ன கூடல்? தான் நிகழா கூடல். தான் நிகழா கூடல். அப்படி நிற்கிறதுக்கு என்ன கூடல்? ஏகக்கூடல். ரெண்டு என்ன ஆயிடுச்சு? ஒன்றாயிருச்சு, ஏகக்கூடல். அதனால் என்ன விளையும்? இன்பக்கூடல்.
அப்படி கூடுவதனால நமக்கு ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். என்ன வரும்? இன்பந்தான் வரும். இன்பந்தான் வரும் என்று இந்த கூடல் தாடலை கூடல் தான் நிகழா கூடல் ஏகக்கூடல் இன்பக்கூடல் என்று வரிசையாக சொல்கிறார். அதுபோக இந்த தாள் என்ற சொல்லுக்கு இலக்கணத்திலிருந்து ஒரு 4-5 சொல்கிறார். இது உங்கள் கையில் இருக்கிற புத்தகத்தில் இருக்காது. தாள் என்பதற்கு முயலுதல்னு ஒரு பேர் இருக்கு. முயலுதல், உள் நின்ற பொருளை வெளிப்படாமை. பொருள் வெளிப்படாமை, உள்ளின்ற பொருள் வெளிப்படாமை. மூணு, வெளி நின்றோர். கவரப்படாமை. காப்பாய் நிற்றல். அதாவது தாள் என்பதற்கு முயலுதல்னு ஒரு பொருள் இருக்குது, முயற்சி செய்கிறது. தாள் என்பதற்கு முயற்சி செய்தல்னு ஒரு பொருள் இருக்குது. இன்னொன்று, உள் நின்ற பொருள் வெளிப்படாமை. இப்போ கதவை சாத்தி இருந்தோம்னா உள்ளே என்ன இருக்குன்னு வெளியே இருந்து பார்த்தா தெரியாது. உள்ளே இருக்கிற பொருளை வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பேர்? தாள் இடுதல்னு பேர். சாத்தி வச்சுக்கிறது, உள்ளே இருக்கிறது வெளியே தெரியாமல் இருக்கிறது. அப்புறம் வெளி நின்றோர் உள் சென்று கவரப்படாமை, பூட்டி வச்சிடுறது. நம்ம வீட்டு போகும்போது பூட்டிட்டு தானே போகிறோம், உள்ளே இருக்கிறத யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு பூட்டிட்டு போகிறோம். அதுக்கு என்ன பேர்? தாள்னு பேர். தாள் பால்னு சொல்கிறோமா இல்லைங்களா, தாள். 4வது, காப்பாய் நிற்றல். காப்பாய் நிற்றல், காப்பு. இந்த காப்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்னது? தாள்னு பேர். கையில் அணிகிற காப்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தாள்னு பேர். 5வது, 2 முனைகளை ஒன்றா சேர்த்துனீங்கன்னா தாள் இடுதல்னு பேர். வலையில இருக்குது இதுன்னு இந்த 2 முனை சேர்ந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? தாள்னு ஒரு பேர். ஒரு 5 பொருள் இருக்குது. அணிகளில் 2 முனையை சேர்த்துனா அதுக்கு என்ன பேர்? தாள்னு பேர். இந்த வெள்ளிக்காப்பு சொல்கிறோம் இல்லைங்களா, காப்புனா எப்படி இருக்குது? இப்படி சேர்ந்துருக்கும், 2 முனையும் ஒட்டிகிட்டு இருக்கும். அப்படி ஒட்டிகிட்டு இருந்தால் அதுக்கு காப்புன்னு பேர். ஒரு 5 வகையான பொருள் தருது. எதுக்கு? தாள். திருவடி. திருவடி இந்த 5 வேலையும் செய்தான். திருவடி இந்த 5 வேலையும் செய்யுதான். அந்த சொல்லிலேயே தமிழுக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது பாருங்கள். தாள்னா திருவடி, அந்த திருவடி என்ன செய்யுது? இந்த 5 வேலையும் செய்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தன் திருவடியை அடைந்தவர்கள் பேரின்பத்தை நோக்கி முயற்சி செய்யுமாறு செலுத்துமா. நீங்கள் போய் திருவடியில் சரண அடைஞ்சிட்டா பேரின்பத்துக்கு நோக்கி என்ன செய்யுமா? முயற்சி செய்வதற்கு நம்ம அறிவை செலுத்திக்கிட்டே இருக்குமா. முயற்சி எது கொடுக்கும்? தாள் கொடுக்கும், அந்த திருவடி கொடுக்கும். இந்த பேரின்பத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும், அந்த முயற்சி ஒரு எழுச்சி நமக்கு வரணும்னா எது துணை செய்யணும்?
திருவடி தான் துணை செய்யும். அப்போ முயலுதலை எது செய்யும்? பேரின்பத்தை நோக்கி முயற்சி செய்கிற முயற்சியை கொடுப்பது திருவடி என்று சொல்லுகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அங்கனம் சேர்ந்தோர் மீட்டும் அவ் ஆனந்த நிலையில் போத அசைவு இன்றி வெளிப்படாமை, அதாவது உள் நின்ற பொருள் வெளிப்படாமை. அப்படி முயற்சி செஞ்சு திருவடிக்குள்ளே போயிட்டா அது வெளியே வராமல் பாதுகாக்குமா. உள்ளே போனது வெளிப்படாமல், உள்ளே போயிட்டு அது வெளியே வராமல் இருக்கணும்னு என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். உள்ளே விட்டு கதவை சாத்திடுறது. எதுக்குள்ளே விட்டு? பேரின்பத்துக்குள்ளே விட்டுட்டு திருப்பியும் உலகத்தை நோக்கி வருவான். வராமல் அவனை பாதுகாப்பு செஞ்சுக்கிட்டு இருக்குமா? எது? திருவடி. திருவடி தான் பாதுகாக்கும். நீங்கள் சிவஞான போதம் 9வது நூற்பா, சிவஞான போதம் 9வது நூற்பா, ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உரா துணை தேர்த்து என பாசம் ஊறுவ தன்னிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே. 9வது நூற்பா. 3 அதிகரணம். 9வது நூற்பா 3 அதிகரணம். முதல் அதிகரணம் என்னது? ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தையை நாடி, இது முதல் அதிகரணம். 2வது அதிகரணம் உரா துணை தேர்த்து என பாசம் முறுவ தன்னிழலாம் பதி, 2வது அதிகரணம். 3வது அதிகரணம் விதி என்னும் அஞ்செழுத்தே. சரி, விதி என்னும் அஞ்செழுத்தே புத்தகம் வச்சுருக்கீங்களா? வைக்கல. சரி, மேற்கோள் 3வது நூற்பா 3வது அதிகரணத்துக்கு மேற்கோள். இனி இவ்விடத்து சீபஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிக்க. சீபஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிக்க. இவ்விடத்து, எவ்விடத்து அப்படின்னா சாதனை செய்யும் போதே ஆன்மா என்ன செஞ்சிட்டு இருக்குது? சாதனை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அஞ்செழுத்தை சொல்லி பூசை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போது அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க, விதிப்படி உச்சரிக்க. குருநாதன் உனக்கு கொடுத்தபடி அஞ்செழுத்தை சொல்லு. எங்கே சொல்கிறாரு? 9ஆம் நூற்பால் நிற்கிற ஆன்மாவுக்கு. 9ஆம் நூற்பால் இருக்கிற ஆன்மா அஞ்சு எழுத்தை எப்படி சொல்லணும்? விதிப்படி உச்சரிக்க அப்படின்னு சொல்கிறார். இனி இவ்விடத்தை சீபஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிக்க. இது மேற்கோள். எங்கே? 9வது நூற்பா 3ஆம் அதிகரணம் மேற்கோள். ஏன் சொல்லணும்? ஏது காரணம்? ஏதுன்னு என்னது காரணம்? என்ன சொல்கிறாரு? இவ்வான்மா ஞானம் பிரகாசித்தும், இவ்வான்மாக்களுக்கு ஞானம் பிரகாசித்தும் அஞ்ஞானத்தை வேம்பு தின்ற புழு போல நோக்கிற்றை நோக்கி நிற்கும் ஆதலால் ஆன்மாக்களுக்கு என்னாச்சு? ஞானம் பிரகாசித்தும், ஞானம் வந்துருச்சு. 9ஆம் நூற்பால ஞானம் வந்துருச்சு. அப்பவும் இது என்ன செய்யுது? வேம்பு தின்ற புழு போல. வேப்ப மரத்தில் அந்த வேப்பம் பழத்தை சாப்பிட்ட புழு என்ன செய்யும்? சர்க்கரை கட்டியில் கொண்டு போய் விட்டாலும் சர்க்கரை சாப்பிட்டு நல்லா தான் இருக்குது, வேப்பம்பழமும் நல்லா தான் இருந்ததுங்க. ஏன்னா பழக்கம், நீண்ட நெடிய கால பழக்கம். நீண்ட நெடிய காலம் எதில் இருந்திருக்கு? வேப்பம்பழத்தையே தின்னு வந்ததுனால இதுக்கு வேப்பம்பழமும் எப்படி செய்யும்? இனிக்கும். சர்க்கரை கட்டியில் உக்காந்தாலும் இது எதை நினைக்கும்? வேப்பம்பழத்தை நினைக்கும். வேம்பு தின்ற புழு போல, வேம்பு தின்ற புழு போல நோக்கிற்றையே நோக்கி நிற்கும். இது வரைக்கும் எதை நோக்கிட்டு இருந்தது? உலகத்தை ஆன்மா சுவைத்து கொண்டு இருந்தது. இப்போ சிவத்தை சுவைத்தாலும் உலகமும் நல்லா தான் இருக்குயான்னு உள்ளே போன ஆன்மா இப்படி வெளியே எட்டி பார்க்கும். அப்போ என்ன செய்யணும்? அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க. அப்படி பார்த்த உடனே அஞ்செழுத்தை சொல்லிடு. எப்பெல்லாம் உனக்கு உலகம் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம சிவாய நம்ம, அது உனக்கு என்ன உபதேசமோ அது சொல்லுன்றார். இவ்விடத்து சீபஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிக்கன்னு எங்கே சொல்கிறாரு? அங்கே சொல்கிறார். அதான் இங்கே
உள்ளே போனவன் வெளியே போவான். போகாமல் காப்பது எது? தாள். தாளாகிய திருவடி, திருவருளாகிய அஞ்செழுத்து எல்லாம் ஒன்று தான். திருவருள்னாலும் திருவடினாலும் அஞ்செழுத்துனாலும் ஒன்று தான். அப்போ இது என்ன செய்யுது? வெளி நின்றோர் உட்சென்று கவரப்படாமை ஒன்று. அடுத்தது உள் நின்றோர் வெளிப்படாமை. உள் நின்றோர் வெளிப்படாமை ஒன்று. இன்னொன்று வெளி நின்றோர் உட்சென்று கவரப்படாமை. அப்புறம் வெளியே நிற்கிறவன் என்ன செய்வான்? நம்மளை பிடிச்சி இழுப்பான். போட இந்த மாப்பிள்ளை நீங்கள் நானும் எப்படி இருந்தோம், என்னண்ணா திடீர்னு என்ன பட்டைக்கட்டையெல்லாம் போட்டுக்கிட்ட, எப்போ கேட்டாலும் கோயிலுக்கு போகிறங்கிற, வாடா ஒரு நாள் அப்படியே போயிட்டு வரலான்னு என்ன செய்வான்? கூப்பிடுவான். வா வா வான்னு கூப்பிடுவான். கூப்பிட்டாலும் என்ன செய்யணும்? போகாமல் எது காப்பாற்றும்? திருவருள் தான் காப்பாற்றும், திருவடி தான் காப்பாற்றும். அப்போ வெளி நின்றோர் உள்சென்று கவரப்படாமை. அப்புறம் காப்பாய் நிற்றல். எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு அரணாய் நின்று காப்பது எது? திருவடி தான். அரணாய் நின்று அந்த ஒரு நமக்கு பல அந்த விருப்பு வெறுப்புகளும் திருவருளை வலுவுகிற காலம் வராமல் நம்மளை எது காப்பாற்றும்? இந்த திருவடி தான் காப்பாற்றும். அப்புறம் அணியின் இருமுனையும் இணைத்தல் போல திருவருளையும் சிவத்தையும் ஆன்மாவை என்ன செய்யும்? உடனின்று இணைப்பது இந்த திருவடியாகிய தாள் என்று இந்த சொல்லிலேயே 5 பொருள் நான் வச்சு காட்டுறார். ஒரு ஆசிரியருடைய உரையில் சிறப்பாக இருக்குது. அந்த வகையில் இந்த திருவடி தாள் தலை போல அவை இறைவனோடு என்ன செய்யணும்? தாடலை போல கூடி அவை தான் நிகழா வேற்றின்ப கூடலை நீ ஏகமென கொள். கடைசி அணியினுடைய இருமுனை இருக்கா இல்லையா? அதுபோல சிவத்தையும் உயிரையும் இணைப்பது. 2 முனை இணைப்பது போல எதை இணைக்குது? சிவத்தையும் உயிரை எது இணைக்கும்? திருவருள் தான் இணைக்கும். ஏன்னா நம்ம எதை பற்ற முடியும்? திருவருளை தான் நம்ம போய் பற்ற முடியும். சிவத்தை போய் பற்ற முடியாது. சிவத்தை கொண்டு எது சேர்த்தோம்? திருவருள் தான் சேர்த்தோம். அதனால் சிவனையும் சீவனையும் இணைப்பது, சிவனையும் சீவனையும் இணைப்பது எது? திருவருள் தான் என்று காட்டுறார். உபதேச மந்திரம் திருவருள் எல்லாம் ஒன்று தான். சரி, அப்போது இந்த அத்துவிதம்னு சொல்கிறீங்களே, அத்துவிதம்னா என்ன, எது அத்துவிதம் என்பதை அடுத்த பாட்டில் விளக்கமாக சொல்கிறார். ஒன்றாலும் ஒன்றாது, இரண்டாலும் ஓசை எழாது, என்றாலும் ஒன்றன்று, இரண்டும் இல். ஒன்றாலும் ஒன்றாது, 2 ஒன்றுன்னு சொல்லிட்டா கூட வேண்டிய அவசியம் இல்லை. வேற வேறன்னு சொல்லிட்டா கூடவே கூடாது. ஒன்றாலும் ஒன்றாது, 2 ஒரு பொருள்னு சொல்லிட்டா எதுக்கு கூடணும்? கூட வேண்டிய அவசியம் இல்லை. கூடினா என்ன ஆக போகுது? நீரோடு நீர் சேர்ந்தார் போல என்று ஐக்கியவாதி சொல்லுவார். நீரோடு நீர் சேர்ந்தார் போல சிவமும் ஆன்மாவும் எப்படி சேருது? தண்ணியும் சேர்த்துற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு டம்ளரில் இந்த பக்கம் தண்ணி இருக்குது, இந்த பக்கமும் தண்ணி இருக்குது. நீங்கள் ஐயா இந்த தண்ணி கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன செய்கிறேன்? 2ஐயும் ஒரு ஆற்றுறேன். ஆற்றிட்டு இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன யோசிப்பீங்க? என்ன செஞ்சார் இவர்? என்ன இருக்கணும்? இது மோர், இது தண்ணி, என்ன செய்யலாம்? கலந்து கொடுக்கலாம். இல்லை ஒரு சர்க்கரை தண்ணி, இது ஒரு வெறுந்தண்ணி, கலந்து கொடுக்கலாம். இல்லை இது உப்பு தண்ணி, இது வெறுந்தண்ணி, கலந்து கொடுக்கலாம். ஏதோ ஒன்று. இதுவும் என்னவாக இருக்கணும்? வேறு வேறையாக இருக்கணும். இதுக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு வேறுபாடு இருக்கணும். ஒன்றுமே இல்லை, 2 ஒரே தண்ணி. நான் என்ன செய்கிறேன்? ஆற்றி இந்தாங்க இதை குடிங்க அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்? நல்லா தான் இருந்தார், ரொம்ப நேரம் பேசுனதுனால இப்படி ஆயிட்டாராட்டிருக்குது நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? ஏன் கலக்க வேண்டிய அவசியமே இல்லை. 2 ஒன்று தானே. 2 ஒன்றா இருக்கும்போது அது கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றாலும் ஒன்றாது. அத்துவிதம் சொன்னால் பொன்னும் மணியும் போல அப்படின்னு சொன்னால், பொன்னையும் மணியும் எதுக்கு சேர்த்துறீங்க? அதுவும் தங்கம்தான், இதுவும் தங்கம்தான். அது சேர்ந்து என்ன ஆக போகுது?
இல்லையா? அப்போ முத்தி என்பது அங்கே என்னாச்சு? பயன் இல்லை. கலப்பதினால ஒரு பயனும் இல்லை. இல்லைங்க. இரவும் பகலும் போல, ஒளியும் இருளும் போல, வேற அப்படி சொல்லலாமாண்ணா? சேரவே சேராது. இரவும் பகலும் சேரவே சேராது. அப்போது ஒன்றுன்னா சேர வேண்டியதில்லை, வேற வேறனா சேராது. ஒன்றாலும் ஒன்றாது, இரண்டாலும் ஓசை எழாது. ஓசை எழாதுன்னா சேர முடியாது, பேச்சுக்கே இடமில்லை, சேருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்றாலும் ஒன்றன்று இரண்டும் இல். அப்போ என்ன, நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? ஒன்றுன்னு சொல்கிறீங்களா, வேறன்னு சொல்கிறீங்களா? ஒன்றுமல்ல இரண்டுமல்ல. இது நல்லா இருக்குதே. ஒன்றுமல்ல இரண்டுமல்ல. ஒன்றுமல்ல என்பது என்னது? பரமான்மாவும் சீவான்மாவும் ஒன்றல்ல, வேறு 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 வேறு. அதான் வேறு வேறுன்னு தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தர் ஏற்கனவே வேறு வேறுன்னு சொல்லியிருக்கிறாரா இல்லையா? யார் சொன்னா? மாத்துவர். அவர் சொன்ன வேற நான் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? இரவும் பகலும் போலன்னார். கூடவே கூடாது. இரவும் பகலும் கூடவே கூடாது. நம்ம வேறு வேறுங்கிறதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறோம்? உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல ரெண்டு வேற வேற தான். ஆனால் எப்படி நிற்கும்? ஒன்றா நிற்கும், ஒன்றா நிற்கும். எனவே உடலும் உயிரும் போல வேறு, ஆனால் அது கலப்பில் எப்படி நிற்கும்? ஒன்றாய் நிற்கும். அதனால் ஒன்று கிடையாது. உடல் வேற, உயிர் வேற. அதனால் ஒன்றுமன்று இரண்டுமன்று. இரண்டும் என்பது இரவு பகல் போல இரவு ரெண்டு அல்ல. இது உடலும் உயிரும் போல ரெண்டு. அப்போ கலந்தாலும் உடல் வேறு, உயிர் வேறு. இப்போ உடம்புக்குள்ளே உயிர் இருக்கும். எப்படி இருக்கும்? எங்கே இருக்கு? கையில் இருக்கா, காலில் இருக்கா, கண்ணில் இருக்கா, எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் உயிர் எப்படி போவோம்? எப்படி வேணாலும் போகும் இல்லையா? எந்த இடத்துல உயிர் இருக்கிறது? இது பெரிய செய்தி. இதெல்லாம் 4ஆம் நூற்பால விரிவாக பார்க்கணும். 4ஆம் நூற்பால ஒரு 15 காரணத்தை சொல்லி இதெல்லாம் ஆன்மா இல்லைன்னு மறுக்கிறார். இதெல்லாம் ஆன்மா இல்லை என்று மறுக்கிறார். சிவஞான போதத்தில் விரிவாக பார்ப்போம். தூள தேகம் ஆன்மா இல்லை, சூக்கும தேகம் ஆன்மா இல்லை, ஐம்பொறிகள் ஆன்மா இல்லை என்று மறுத்து கொண்டே வந்து எது ஆன்மா என்று நிறுவுகிறார். இப்போ அந்த வகையில் உடம்புக்குள்ளே உயிர் எப்படி இருக்கிறது? அத்துவிதமாய் கலந்திருக்கிறது. அத்துவிதமாய் கலந்திருக்குது. இப்போ இதயத்தில் இருக்குதுன்னு சொல்லலாமா? ஏன்னா இதயம் நின்னா என்ன ஆகுது? உயிர் போயிடுது. அதனால் ஆன்மா எங்கே இருக்குது? இதயத்தில் இருக்குதுன்னு சொல்லிக்கலாமா? அப்படின்னா தலையில் அடிபட்டால் செத்து போகிறோம் இல்லையா? அப்போ எங்கே இருக்கிறான்னு அர்த்தம்? தலையில் ஆன்மா இருக்குதுன்னு வச்சுக்கலாமா? அப்படின்னு சொன்னால் இதயம் இல்லைனாலும் செத்து போகிறோம். அப்போ இதயமும் ஆன்மாவில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கல்லீரல் ஒர்க் ஆகலைன்னா செத்து போகிறோம். எங்கேயா இருக்கிறா அப்படின்னா உடம்பெங்கும் ஆன்மா எப்படி இருக்கிறது? அது உடம்புக்குள்ள வியாபகம் அத்துவிதமாய் கலந்து இருக்கிறது. ஆன்மா உடம்புக்குள்ள அத்துவிதமாய் கலந்து இருக்கிறது என்பதை சைவ சித்தாந்தத்தில் விரிவாக சொல்கிறோம். இந்த இடத்துல அதை விரிக்க வேண்டாம், மிகப்பெரிய செய்தி. இப்போ நம்ம 4ஆம் நூற்பால பார்க்கலாம். சரிங்க சரிங்க. எனவே அது ஒன்றுமல்ல இரண்டும் அல்ல. இப்போ அத்துவிதம் என்பது நம்ம உண்மை விளக்கத்தில் பார்த்தோம் இல்லைங்களா? சங்கரர் சொன்னது, மாத்துவர் சொன்னது, ராமானுஜர் சொன்னது இல்லையா? ஒன்றாலும் ஒன்றாது. ஒன்று என்பது அவங்க என்ன சொன்னாங்க? பொன்னும் மடியும் போல சொன்னாங்களா இல்லையா? நாம் என்ன சொன்னோம்? உடலும் உயிரும் போல. வேறு சொல்லும் அவங்க என்ன சொன்னாங்க? இரவும் பகலும் போல. நாம் எப்படி சொன்னோம்? உடனாய் சொல்லும் பொருளும் போல. நம்ம சொன்னது சொல்லும் பொருளும் போல. எனவே அவர்கள் சொன்ன ஒன்றாய் வேறாய் உடனாய் என்பதை மறுத்து நாம் என்ன செய்கிறோம்? உடலும் உயிரும் போல, கண்ணும் சூரிய ஒளியும் போல, அடுத்தது கண்ணொளியும் ஆன்ம ஒளியும் போல, கண்ணொளியும் ஆன்ம ஒளியும் போல என்று மூன்றாக சொல்லி மறுக்கிறோம். அதுக்குள்ளே போக வேண்டாம், ஏற்கனவே நடத்தின செய்தி தான். அதுக்குள்ளே போனால் ரொம்ப நேரமாகும். எனவே அத்துவிதம் என்பது ஒன்றாய் வேறாய் உடனாய் மூணு சேர்ந்தது தான் அத்துவிதம். மூணு சேர்ந்தது தான்
அத்துவிதம். எனவே ஒன்றாலும் ஒன்றாது, இரண்டாலும் ஓசை எழாது, என்றாலும் ஒன்றுமன்று இரண்டுமன்று, ஒன்றன்று இரண்டும் இல் என்று இங்கே அத்துவித இலக்கணத்தை சொல்லுகிறார். சரி, அடுத்த பாடல். உற்றாரும் பெற்றாரும் ஓவாது உரையொழிய பற்றாரும் அற்றார் பவம். உற்றார், பெற்றார், அற்றார், 3 பேர் சொல்றார். உற்றார், பெற்றார், அற்றார், இது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவய என்கின்ற மந்திரத்தை பெற்றவங்க. அதாவது நிர்வாண தீக்கை, நிர்வாண தீக்கை பெற்றவர்கள் 3 திறத்திலே நிற்பர். 3 திறத்தில் நிற்பர். நம்ம மந்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தூள பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும காரண பஞ்சாக்கரம், காரண பஞ்சாக்கரம், அதிசூக்கும காரண பஞ்சாக்கரம். நம சிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவ சி, இந்த 5 படிநிலை. இதில் இந்த உபதேசம் என்று சொன்னாவே எதை குறிக்கும்? 3வது தீக்கை தான், நிர்வாண தீக்கை தான். நிர்வாண தீக்கை தான். இங்கே 8ஆம் நூற்பான்னு சொன்னாவே அது என்னது? நாமா நீங்கிரணும், நாமா நீங்கிரணும், உலக போகம் நீங்கிரணும், அதுதான் உபதேசம். மற்ற 2 என்னது? அது அதை பெறுவதற்கான வழி. நிர்வாண தீக்கை பெறுவதற்கான வழி தான் என்னது? சமயமும் விசேடமும். 2ம் அது உபச்சாரமாக தீக்கைன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையில் எங்கெல்லாம் தீக்கை தீக்கை என்று வருகிறதோ அதெல்லாம் எதை குறிக்கும்? நாமா நீங்கியது தான், நாமா நீங்கணும், அதுதான் முழுமையான தீக்கை என்று சொல்லப்படும். அப்போது இந்த தீக்கையை பெற்றவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சாதனை செய்பவர்கள், அடுத்தது அருள் விளக்கம், ஆனந்த விளக்கம், 8ல் உபதேசம், சிவஞான போதம் 8ல் உபதேசம். பெருமான் குருநாதனாக என்ன செய்கிற? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கழல் செலுமே என்று பெருமான் இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிவாதம் வாய்க்கப்பட்ட ஆன்மாக்களுக்கு தமது முதலே குருவாய் தவத்தினாலே உணர்த்தும். தவமுடைய ஆன்மாக்களுக்கு பெருமானே என்னவா வருவான்? குருநாதனா எப்பா நீ ஐம்புல வேடலில் மயங்கி இருக்கிற, நீ மன்னவ குமாரன், நீ மன்னவ குமாரன், எனவே வேடுவர் கூட்டமெல்லாம் இல்லை, நீ பேரின்பத்திற்குரியவன், சிற்றின்பத்துக்குரியவன் அல்ல, எனவே உலபோகத்தை விட்டு சிவபோகத்தை நீ அனுபவிப்பாயாக என்று உபதேசம் செய்வார். யாருக்கு? பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு. தவமுடைய ஆன்மாக்களுக்கு பெருமானே நேராக உபதேசத்தை செய்வார். உபதேசம் செஞ்ச உடனே அதிதீவிர பக்குவமுடைய ஆன்மா, அதிதீவிர பக்குவமுடைய ஆன்மா என்ன செய்யும்? கேட்ட உடனே திருவடிக்கு போயிடும். பெற்றான் சாம்பன் போல உபதேசம் நிகழ்ந்த உடனேயே கேட்ட உடனே சிந்தித்து அப்படியே தெளிந்து அப்படியே நெட்டை கூடி திருவடிக்கு போயிடுவாங்க. இது அதிதீவிர பக்குவமுடைய ஆன்மா. மந்தம், மந்ததரம், தீவிரம் ஆகிய 3 சத்தினிபாதமுடைய ஆன்மாக்கள் கேட்டதுக்கப்புறம் என்ன செய்யும்? சிந்திக்கும், அப்புறம் தெளியும், அப்புறம் நெட்டை கூடும். 8ஆம் நூற்பா கேட்டல், உபதேசத்தை கேட்டாச்சு. கேட்ட உடனே இது என்ன செய்யும்? சிந்திக்கும். சிந்தனையாவது என்ன? சிந்தனை என்பது பூசணை தான். கேட்ட உடனே சிந்திக்கிறதுன்னு என்னது? அப்படி யோசிச்சு இது என்ன சொன்னார் இப்படி சிந்திக்கிறது இல்லை இல்லையா? என்ன சொன்னார்? நானு சொன்னார், மானு சொன்னார், அதில் சிந்திக்கிறது என்னது? கேட்டதை சாதனை செய்கிறது. இப்போ குருநாதர் உபதேசம் பண்ணிட்டார், பூசை இப்படி பண்ணு, உனக்கு இது உபதேசம் வந்துடும், அகப்பூசை இப்படி பண்ணு, புறப்பூசை இப்படி பண்ணு, இப்படி நில்லுன்னு என்ன செய்கிறாரு? உபதேசம் சொல்லிட்டார். இது கேட்டு என்ன செய்யணும்? தினந்தோறும் அதை பயிற்சி பண்ணணும். அகப்பூசையும் புறப்பூசையும் 5 எழுத்தையும் சொல்லி சொல்லி இது என்ன செய்யும்?
சாதனை பண்ணோம். இதுக்கு தான் சிந்தித்தல்னு பேர். இப்போ 8 கேட்டல், 9 சிந்தித்தல். பூசை பண்ண 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 இதுக்கு அறிவு விளங்கிக்கிட்டே வரும். அறிவு விளங்கி திருவருள் விளங்கும். பூசை செஞ்சால் ஒரு பயன் இருக்கா இல்லையா? அது என்னது? திருவருள் விளங்கும். திருவருள் விளங்கும். விளங்குனா இது என்னது? 10. 8ல் கேட்டல், 9ல் சாதனை, 9ல் சாதனை, 10ல் அருள் விளக்கம். என்னது? அருள் விளக்கம். அருள் விளக்கம். திருவருள் விளங்கி நிற்கும். திருவருள் விளங்கி நிற்கும். திருவருளில் இது ஒடுங்கும். திருவருள் இது என்னாகும்? அப்படியே ஒடுங்கும். ஒடுங்கின உடனே என்னாகும்? இன்ப விளக்கம், ஆனந்த விளக்கம் சிவத்தில் போய் சேர்ந்துடும். எங்கே போய் சேரும்? சிவத்தில் போயே சேரும். யகரமாகிய உயிர் வகரத்தில் ஒடுங்கும். வகரம் கொண்டு போய் சிகரத்தில் ஒடுக்கிடும். சிகரத்தில் ஒடுக்கிடும். இதுதான் இங்கே 8, 9, 10. கேட்டல் ஞானம் 9ஆம் நூற்பா. சிந்தித்தல் ஞானம் 10ஆம் நூற்பா. தெளிதல் ஞானம் 11 நிட்டை ஞானம் 12 சிவைய கேட்டது. இங்கே சாதனை பண்ணும். சாதனை செய்யும். 8ல் சிவைய, சிவைய சிவ, சிவைய உபதேசத்தை கேட்ட ஆன்மா 9ல் உபதேசத்தை என்ன செய்யும்? சாதனை பண்ணும். அதுக்கு சிந்தித்தல் ஞானம். சிந்தித்தல் ஞானம். சிந்தித்த நிலையில் அதுக்கு என்ன பிறக்கும்? தெளிவு பிறக்கும். தெளிவுனா என்ன தெளிவு? அருளில் ஒடுங்கிறதான் தெளிவு. அருளில் ஒடுங்கணும். அருளில் ஒடுங்கணும். ஒடுங்கிட்டால் அது என்னது? தெளிதல்னு பேர். அருளில் ஒடுங்கிட்டால் என்ன ஆகும்? சிவம் விளங்கும். சிவம் விளங்கும். இதுதான் இங்கே இந்த பாட்டில் சொல்கிறாரு. உற்றாரும் பெற்றாரும் ஓவாது உரையொழிய பற்றாரும். உரையொழிய பற்றார் பேசா அனுபூதி பிறந்ததுவே. அனுபூதின்னு என்னது? பேசாமல் இருக்கணும். பேச்சு முதல்ல நிற்கணும். பேச்சு முதல்ல நிற்கணும். பேச்சு நிற்கிறதுனா வாயில் இல்லை, இங்கே அறிவில். வேறு புறச்சிந்தனை இல்லாமல் எது ஒழியணும்? அப்படியே திருவருளையே நினைக்கணும். அதுக்கு அனுபூதி, உரை ஒழிதல்னு பேர். உரைமாண்ட உத்தமந்தன் சொல்லுங்க திருவாசகம். உரை மாண்டவாபாடி வான்கட்டு மாறுதம் நீர் அலர் நீர் கெடிலும் தான் கெட்டல் இன்றி சளிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உயிர் கெட்டு என் உணர்வு கெட்டு நான் கெட்டு. இதெல்லாம் கடணும். ஊன் கடனும், உயிர் கடனும், நான் கடனும் இல்லையா? இதெல்லாம் கேட்டால் தான் உரை கெடணும். உரை கெடும் இல்லையா? அப்போ ஓவாது உரையொழிய பற்றார். உரையொழிய பற்றார். உரையொழிய பற்றார் 9. பற்றார் என்ன பற்று? உரையொழிய. உரையொழிய பற்றார் எப்படி நிற்பார்? சிவைய நிற்பார். பெற்ற அந்த உபதேசத்தை சாதனை செஞ்சிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட என்ன இருக்கும்? சிவையன் நிற்பார். சிவையானே நிற்பார். சிவையா நிற்கிறதுனா வெறும் இது எழுத்து மட்டும் பார்க்கக்கூடாது. இங்கே என்ன தெரியுது? 3 எழுத்து இருக்கா இல்லையா? என்னென்ன தெரியுது?
சிவம் தெரியுது, திருவருள் தெரியுது, உயிரும் தெரியுது. சாதனை செய்யும்போது என்ன தெரியும்? ஆன்மாவும் தெரியும். நான் பூஜை செய்கிறேன், நான் பூஜை செய்கிறேன், நான் பூஜை செய்கிறேன்னு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா? உபதேசம் பெற்றாலும் இது என்ன செய்யும்? தற்போதும் அதுக்கு இருக்கும். அப்போது சிவமும் தெரியும், அருளும் தெரியும், ஆன்மாவும் தெரியும். ஆன்மாவும் தெரியும். அது வரைக்கும் இதுக்கு என்ன ஆகாது? பேச்சு நிற்காது. பேசிக்கிட்டு தான் இருக்கும். நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. 3ஆம் நிலை தீக்க வாங்கினதுக்கு அப்புறம் சாதனை செய்கிற ஆன்மா அதுக்கு என்ன தெரியும்? தற்போதும் இருக்கக்கூடாதுன்னு நல்லா தெரியும். ஆனாலும் அது என்ன செய்யும்? வேம்பு தின்ற புழு போல. அதான் 9. இப்போ நான் சொன்னேன்னா இல்லையா? நோக்கிற்றை நோக்கி நிற்கும். அப்போ என்ன செய்யணும்? 5 எழுத்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஐயோ, எப்போ பார்த்தாலும் எனக்கு இப்படி நினைப்பு வந்துக்கிட்டே இருக்கே, என்னை பற்றிய நினைப்பு எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. திருவருள் என்று சொல்ல முடியலையே, திருவருள் என்று நிற்க முடியலையே, திருவருளே கதி என்று நினைக்க முடியலையே. வாசனாமலம் பலகாலம் பழகிருச்சு. எப்படி பழகிருச்சு? நான் செய்தேன், நான் செய்தேன், நான் செய்தேன்கிற தற்போதத்தோடு பழகினதுனால இதுக்கு என்ன செய்ய முடியல? தற்போதத்தை விட முடியல. அப்போ அது எப்படி நிற்கும்? சிவம் தெரியும், திருவருளும் தெரியும், தானும் தெரியும். இதுக்கு திரிபுடி ஞானம்னு பேர். என்ன ஞானம்? திரிபுடி ஞானம். காண்பான், காணப்படும் பொருள், காட்சி 3 நிகழும். 3 நிகழ்வு வரைக்கும் இது என்னது? விபரீத உணர்வு, ஐயக்காட்சி, திரிபு காட்சி, இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும். இது யாரு? உரை ஒளிய பற்றார். உரை ஒளிய பற்றார். அப்புறம் யாரு? உற்றார். உற்றார் என்பது யாரு? 10. இவர்கள் உற்றார். இவர் எப்படி நிற்பாங்க? சிவன் நிற்பாங்க. போய் எதில் ஒடுங்கிருச்சு? இப்போ அருள்ல ஒடுங்கிருச்சு, வாழை ஒடுங்கிருச்சு. ஆன்மா எங்க? அருளுக்குள்ளேயே தன்னை அடக்கி கொண்டு தான் என்ற ஒரு பொருள் தெரியாம எதை செஞ்சாலும் என்ன செய்யும்? திருவருள், திருவருள் என்று திருவருள்ல என்ன ஆயிடும்? ஆன்மா ஒடுங்கிடும். ஆன்மா ஒடுங்கிடும். அப்போ அதுக்கு என்ன இருக்காது? தற்போதம் இருக்காது. ஆன்மாவுக்கு அப்போ என்ன இருக்காது? தற்போதம் இருக்காது. அது 10ஆம் நூற்பால நிற்கிறது. ஏகனாகி நிற்க இறைவனி நிற்க. ஏகனாகி இறைவனி நின்றால் தற்போதம் கெடும், தற்போதம் கெடும். அப்படி நிற்கிற போது அவங்களுக்கு யாரு? உற்றார். எதுக்கு உற்றார்? உற்றார்னா என்னது? உற்றார் உறவினர் சொல்கிறோமா இல்லையா? உற்றார்னா என்னது? வேண்டியவங்க, சுற்றம். எது சுற்றம்? திருவருள் தான். திருவருளை உற்றார், திருவருளை உற்றார். இவங்க உரை ஒளிய பற்றார். தற்போதம் கெடாம வாசனாமலத்தில் நிற்கிறவங்க உரை ஒளிய பற்றார். அருளை ஒடுங்கினவங்க உற்றார். இன்னொருத்தர் யார் இருக்கிறாரு? பெற்றார். இவர் யாரு? சிவத்தை பெற்றார். இவர்கள் தான் நிட்டை கூடியவர்கள். முத்தி நிலையை அனுபவி இங்கே வாழ்கிற காலத்திலேயே, இந்த மண்ணுலகிலேயே வாழ்கிற போதே திருவடி இன்பத்தை துய்த்து கொண்டிருப்பார்கள். சீவன் முத்தர்கள், நிட்டை கூடியவர்கள். இங்கே 3 பேர்த்துக்கு பிறப்பில்லை. யாராருக்கு? உற்றாருக்கும் பெற்றாருக்கும் உரை ஒளிய பற்றாருக்கும் மீள மண்ணுலகில் பிறக்க மாட்டார்கள். அற்றார் பவம், பவம் அற்றார். அவங்களுக்கு என்ன கிடையாது? மீள இங்கே வந்து பிறக்க மாட்டாங்க. மீள வந்து பிறக்க மாட்டாங்க. அப்போ சிவாய அதாவது நமசிவாயன்னு சொல்கிற வரைக்கும் பிறப்பு உண்டு, சிவாய நமன்னு சொல்கிற வரைக்கும் பிறப்பு உண்டு. 3ஆம் நிலைக்கு வந்துட்டா இந்த மண்ணில் பிறப்பில்லை, இந்த மண்ணில் பிறப்பு இல்லை. அவர்கள் மீண்டும் இங்கே வந்து மண்ணில் பிறக்க மாட்டார்கள். அவர்கள் ஒன்று பரமுத்திக்கு போவாங்க, இல்லைன்னா பதமுத்திக்கு போவாங்க. அது கொஞ்சம் விரிவான செய்தி, அதெல்லாம் நம்ம சிவஞான போதத்தில் பார்க்க வேண்டியது. சரியா? எனவே இந்த 3 என்ன கிடையாது? பிறப்பு இல்லை, பிறப்பு இல்லை என்று இங்கே இந்த கருத்தை
சொல்கிறாரு. மீதியை நம்ம மதியம் அமர்வில் பார்ப்போம்.